கபில உங்ககிட்ட நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது இங்க நடந்த விஷயத்த நீ இன்னும் மாப்பிள்ளை கிட்ட சொல்லலன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா ஆரோக்கியமா இருக்கிறதும் இல்ல இல்லாம போறதும் நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. நாங்க சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம். உன் அம்மாவோட ஆரோக்கியம் அவ்வளவு நல்லா இல்லம்மா. சந்தேகமா இருந்தா நீ டாக்டர் கிட்ட விசாரிச்சுக்கோ. நீ மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவேன்னு பயந்தே இவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் பாட்டி? அம்மா நான் உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நீங்க உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏன் நானும் எங்க அம்மா சொல்றபடி கேட்டு கல்யாணம் முடிஞ்சு இங்க நம்ம வீட்டுல தான் இருந்தேன். ஆனா கபிலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக அவரு எதையெல்லாம் விட்டு கொடுத்திருக்காருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மாமாவை அவமானப்படுத்தினீங்க, அதுக்கும் அவர் பொறுமையா தான் இருந்தாரு. ஏன் அமுதா கல்யாண விஷயத்துல பிரச்சனை பண்ணீங்க, அப்பவும் அவர் கேள்வி கேட்டதோட அவர் அமைதியா தான் இருந்தாரு.